தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ. லாஸ்ட் எபிசோடு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கனவுகளை புரட்டி போடும் விபத்து அப்படின்ற மாதிரியே இங்கே ரேவதிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திக்கு அனிவர்சரி கிஃப்ட் கொடுக்கலான்னு ஒரு பைக்கை செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது முருகனுடைய ஃப்ரெண்டும் காரில் இருக்காங்க. ரேவதிக்காக தான் காத்துட்ருப்பாங்க. ரேவதி ரோட்டில் நடந்து போகிறத பார்த்துட்டு அதே செகண்ட் அடித்து தூக்கிடுறாங்க. ரேவதி கீழே விழுந்ததும் தலையில் பலமாக அடிபடுது. ஸோ அந்த இடத்துல ரத்த கசிவும் இருக்குது. ஆனால் கண்ணை மூடலை. கண் பார்த்திங்கன்னா முழிச்சே தான் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே ரேவதிக்கு என்னாச்சுன்னு சொல்லி ரோகிணிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு கார்த்தி. ரோகிணியும் எவ்வளோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அவளுக்கு தலைவலியாக இருக்குது, மாத்திரை போட்டு படுத்துருக்கா அப்படின்னு சொல்லி சமாளித்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வெறும் தலையணை தான் இருக்குது. ஸோ எங்கே அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கிட்ட கேட்கும்போது அப்போது ரோகிணி நடந்த எல்லா விஷயத்தையும் கார்த்திக்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ இது அங்கே லாஸ்ட் எபிசோட் ப்ரோமோ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கார்த்தி ரேவதிக்கு தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஃபோன் ரீச் ஆகவே இல்லை. ஸோ கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு கார்த்தியும் மயில் வாகனமும் போகிறாங்க. அங்கே ஒரே பரபரப்பாக கூட்டமாக இருக்குது. அதை பார்த்த மயில் வாகனம் என்னாச்சுமா இங்கே என்ன ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ரேவதியுடைய ஃபோட்டோவை எடுத்து இந்த பொண்ணுக்கு தான் ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்க ஆமாங்க இந்த பொண்ணுக்கு தாங்க ஆக்சிடெண்ட்டுன்னு அங்கே இருக்க ஒரு அம்மா சொல்ல உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதியை 2 பேர் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ரேவதி கண்ணு முழிச்சவனே தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. தலையில் பலமாக அடிபட்டிருக்கு, ரத்த கசிவு இருக்குது. ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரேவதியுடைய கண்கள் மூடவே இல்லை, முழிச்சபடியே தான் இருக்குது. ஸோ இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. அதாவது கார்த்தியும் ரேவதி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றாரு. இங்கே ஐசியூவில் வச்சுருக்காங்க. கார்த்தி அதை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. இதோட தான் ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ரேவதிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற எதிர்பார்ப்பாக இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்கு. ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆன அடுத்த செகண்ட் இவங்க அடிபட்டு மயக்கமாக இருந்திருந்தாங்கன்னா ஓகே இவங்க கண்ணு முழிக்க லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ரேவதி பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆன அடுத்த செகண்ட் அவங்க கண்ணை மூடலை. கண்ணு பார்த்திங்கன்னா திறந்தே தான் இருக்குது. ஸோ அவங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போதும் அவங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கண்ணு மூடவே இல்லை. ஸோ என்ன ரீசனாக இருக்கும், என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே புரிஞ்சிக்க முடியலை. ஆக மொத்தம் ரேவதிக்கு பலத்த அடி. ஸோ இதில் ரேவதிக்கு என்ன ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. நினைவுகளை இழப்பாங்களா, கண் பார்வை போயிருமா, என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கி எபிசோடில் தான் தெரியும். சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.